ஊருக்கு போகிறோம் சீரீஸில் இன்றைக்கி தாங்க ஃபைனல் டே. நாங்கள் வந்து இன்றைக்கி தாத்தா ஊர்லேருந்து தருமபுரிக்கு ரிட்டன் கிளம்புறோம். நைட்டு ஹெவி ரெயின், பயங்கர மழை. காலையில் எழுந்திரிச்சு பார்க்கவே மேகம்லாம் சூழ்ந்து அவ்வளோ அழகாக இருந்தது. மேகமூட்டத்தோட ரொம்ப வெயிலும் இல்லாமல் பனியும் இல்லாமல் ஒரு மாதிரி கிளைமேட்டு சில்லுன்னு சூப்பராக இருந்தது. அதை தான் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு, மலைங்க மேகங்க எல்லாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இட்லி மாவு கரைச்சி வைக்க சொன்னாங்க. அந்த வேலையை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வீடு கூட்டிகிட்டு கிச்சன் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தேன். கிச்சன் செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். அவங்க வந்து வீடு வலிச்சு விட்டுட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சிட்டாங்க. நான் வந்து வெளியே வராண்டா மட்டும் தொடச்சி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்களா, தென்னங்கன்று அப்படியே தேங்காய் போட்டு வச்சுருந்தாங்க. அதுலேயே தென்னை இது வந்து முளைச்சி வந்திருந்தது. வீடு க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் இட்லி தான் செஞ்சுருந்தோம். இட்லி பேட்டர் ரெடி பண்ணி இட்லி தட்டில் மாவு ஊற்றி வச்சுட்டு அதை எடுத்து வேகிறதுக்காக எடுத்து வச்சாச்சு. ஃபுல்லாக எல்லாத்தையும் ஃபில் பண்ணி மூடி போட்டு வேக வச்சுட்டேன். அது கொஞ்சம் நேரம் வெந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வெந்து முடித்ததுக்கப்புறம் அம்மா வந்தாங்க. அவங்க தான் வந்து வெந்துடுச்சான்னு செக் பண்ணாங்க. கையிலேயே டச் பண்ணி செக் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அம்மாவும் இப்படி தான் கையிலேயே தொட்டு பார்த்து செக் பண்ணுவாங்க. நானும் கையிலெல்லாம் தொட்டு பார்க்க மாட்டேன். ஏதாட்டி ஸ்பூனு கத்தி அதை இருந்துச்சுன்னா அதை வச்சு செக் பண்ணி பார்ப்பேன் மாவு ஓட்டுதா இல்லையான்னிட்டு. அதுக்கப்புறமா வெந்த இட்லியெல்லாம் எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு முந்தின நாள் வாங்கி வச்சுருந்த ஸ்நாக்ஸ்லேருந்து காலையிலே பசி ஆகிட்டதுனால ஒரு ஓரியோ பிஸ்கெட்டை எடுத்து சாப்பிட்டாச்சு. அப்புறம் தண்ணிலாம் காய வச்சுருந்தாங்க குளிக்கிறதுக்காக. அம்மா வந்து அவங்க சனிக்கிழமைன்றதுனால வெஜ்ஜு சாம்பார் செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி அதை ரெடி பண்ணிட்டாங்க. செகண்ட் பேட்ச் இட்லியும் எடுத்து போட்டுட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டு இட்லியும் நேற்று வச்ச சிக்கன் குழம்பும் இருந்தது. அதை நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எனக்கு வந்து சனிக்கிழமெல்லாம் கிடையாது. சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை அது மாதிரிலாம் நான் சாமிக்கு பக்தி பிடிக்க மாட்டேன். முன்னாடி பக்தி பிடிச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் ஹெல்த் இஷ்யூனால். லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு மேலே ஒரு 3 மணிக்கு மேலே கிளம்பிட்டோம். கிளம்பும்போது 3-4 மணி பக்கமாகவே ஆயிடுச்சு. கிளைமேட்டும் நல்லா சில்லுன்னு சூப்பராகவே இருந்தது. அன்றைக்கி ஒன்றும் அவ்வளோவெல்லாம் வெயிலெல்லாம் அடிக்கலை. வழியில் வண்டியெலாம் நிறுத்தி அந்த ஆறுலாம் பார்த்துட்டு இருந்தோம். பாலாறுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆறை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். அப்படியே ஃபுல்லாக மலை மேகம்லாம் சூழ்ந்து வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி போச்சுடா, மலையில் சிக்க போகிறோன்னு தான் நினச்சிட்டு போயிட்டுருந்தோம். போட் போடுவாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா ஈவினிங் ஆகிடுச்சி. மழை வர்றதுக்குள்ளே பரிசல் துறைக்கு போய் சேர்ந்துடணுன்ட்டு போயிட்டுருந்தோம். கோவிந்தபாடி தாண்டிட்டு கோட்டையூர் வழியாக இந்த சைடு ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடு வழியாக தான் போனோம். நாங்கள் போயிட்டுருக்கும் போதே கோட்டையூர் துறையிலேருந்து பரிசல் துறையிலேருந்து பஸ்ஸு ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்துச்சு. போட்டு இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போயிடுச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம். போய் பார்த்தா அப்போ தான் போட்டு அந்த கரையிலேருந்து இங்கே வந்துகிட்டே இருந்தது. கரெக்டாக நாங்கள் போகவும் அந்த போட்டு வரவும் கரெக்டாகவே இருந்தது. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் போட் வந்து லேண்ட் ஆகிறதுக்காக. போட்டும் கிட்டத்தட்ட பக்கமாக வந்துருச்சு. அதில் இருக்கிற பைக்கெல்லாம் இறக்கி விட்டுட்டு ஆளுங்கள்லாம் இறங்கினதுக்கப்புறம் தானே நாம் ஏற முடியும். அதனால எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பரிசல் துறையில். பரிசலில் ஃபஸ்ட்டு இருக்கிற பைக்கை மேலே ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பைக்கெல்லாம் மேலே ஏறி வரத்துக்கு அந்த பலகையை எடுத்து போட்டு அடுத்தடுத்து இருக்கிற பைக்கெல்லாம் வெளியே எடுப்பாங்க. நாங்கள் பரிசலில் ஏறிட்டு ஆறு கிராஸ் பண்ணி போகிற வரைக்குமே மழைலாம் வரல. அது வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. எங்கள் மலையில் மாட்டிக்குவோமோ அப்படின்ட்டு இருந்தோம். இந்த சைடெலாம் மழை வரல. கோவிந்தபாடிக்கு அந்த சைடு அந்த ஃபாரஸ்ட் சைடில் மட்டும் நல்லா மழை பெஞ்சிருந்தது. இங்கே வந்து ஆற்று ஓரமும் இந்த பரிசல்லையே மேலே கூரை மாதிரி போட்டு குடிசை மாதிரி கட்டி அங்கே தங்கிட்டுருக்காங்க மீன் பிடிக்கிறவங்கெல்லாம். அவங்க இங்கேயே தங்குறாங்களா இல்லை அவங்க வீடே அதுதானா இல்லை சும்மா மீன் பிடிக்கிறப்ப மட்டும் தங்குறாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நாங்களும் போட்லலாம் ஏறி உக்காந்தாச்சு. பரிசல்லையும் ஒரு பைக்காக ஏற்றிட்டு இருந்தாங்க. எல்லா பைக்கையும் பரிசலில் ஏற்றினதுக்கப்புறமா தான் போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க.
போட்டு மூவ் ஆக ஆரம்பிக்கும் போதே இன்னொரு எம்டி பர்சல் ஒன்று, பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வராங்களா அந்த பர்சல் கூட இன்னொரு எம்டி பர்சலையும் ஜாயின் பண்ணி கட்டிக்கிட்டாங்க. அந்த கரைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஈவினிங் டைம் ஆகிட்டதுனால ஆற்று தண்ணியெல்லாம் நல்லா அப்படியே அலை எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாதிரி போட்டெல்லாம் ஷேக் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு வர்றதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு. இந்த கரைக்கு வரும்போது பயங்கர கூட்டமாக இருந்துச்சு கரையோரத்தில். அப்புறம் தான் தோணுச்சு, இந்த 2 பரிசல் இந்த க்ரௌடுக்காக தான் 2 பரிசல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு. நாங்கள் போட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கீழே இறங்க கூட வழி இல்லாமல் அவ்வளோ கூட்டம் போட்டில் இடம் பிடிக்கிறதுக்காக எல்லோரும் நின்றுட்டுருந்தாங்க. தண்ணியும் ஆற்றுல கொஞ்சம் வற்றிட்டதுனால நம்ம இறங்குவோம் இல்லையா, அந்த பலகையை கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சிட்டாங்க. ஃபுல்லாக முட்டி அளவுக்கு தண்ணி இருந்தது. சப்போர்ட்டுக்கு அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டே தான் இறங்கிட்டு இருந்தோம். நிறைய பேருக்கு வலிக்கி விட்டுருச்சு. பார்த்து பொறுமையாக தான் இறங்கி நடந்து போயிட்டுருந்தோம். பயங்கர கூட்டம். இந்த சைடு கோயிலில் விசேஷமாட்டிருக்கு. அந்த கோயில் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் போகிற கூட்டமே இதரலாம். அப்புறமா அங்கே போட்லேருந்து இறங்கி கரைக்கு வந்துட்டோம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. நிறைய பேர் இருந்தாங்க. அப்படியே லைனாக தண்ணியிலேருந்து ரோடு வரைக்கும் வரிசையாக பைக்கு ஆளுங்க எல்லோரும் நின்றுட்டுருந்தாங்க. பைக்குங்கெல்லாம் இங்கே பரிசல்லேருந்து பைக்குங்கெல்லாம் வெளியே வர்றதுக்கே இடம் இல்லாத மாதிரி நிறுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கிளியர் ஆகிட்டு நாங்களும் வந்துட்டோம். மணிக்கரக்கோட்டையில் எங்கள் சித்தி வீடு இருக்குது, அங்கே தான் வந்திருந்தோம். எங்கள் வீட்டில் ரோஸ் எல்லாம் பூத்துருந்தது செடியில் அழகாக. அதெல்லாம் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொய்யா மரம் இருந்தது அவங்களது. அதில் ஃபுல்லாக நிறைய கொய்யாக்காய் வச்சுருந்தது. பழம்லாம் பறித்து வச்சுருந்தாங்க. அதிலேருந்து நல்லா பழுத்த பழமாக 2 எடுத்து சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற செங்காயெல்லாம் கொஞ்சம் வீட்டுக்கும் பார்சல் பண்ணிட்டோம். மரத்தில் அணில் கடித்த கொய்யாக்காய்லாம் இருந்தது. அதெல்லாம்ட்டு போயிட்டு பார்த்துட்டு இருந்தேன். மரத்தோட உச்சிலையும் பழங்கள்லாம் இருந்துச்சு. அது ரொம்ப ஹைட்டாக இருந்ததுனால பறிக்க முடியல. அதுக்கப்புறமா சித்தி ரோஸ் பறித்து கொடுத்தாங்க. இந்த ரோஸில் பாருங்கள், ரோஸ்க்கு உள்ள இலை முளைச்சிட்ருக்கு. அது மாதிரி தான் அந்த செடியில் வருதாம்மா. ரொம்ப வெடித்ததுக்கப்புறம் அழகாக இருந்தது ரோஸு. அதுக்கப்புறமா சரி எங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்போவே டைம் 5:30 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இதுதான் என்னோடய ஹாஸ்டலு. இது என்னோடய ஸ்கூல். இந்த ஸ்கூலில் படித்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கடைசியாக காட்டுற பில்டிங் தான் என்னோடய 12th கிளாஸ் ரூமு. வீட்டுக்கு சேர்றதுக்குள்ளேயே இருட்டிருச்சு. 6:30 6:45 ஆயிடுச்சு வீட்டுக்கு சேரும் போதெல்லாம். எங்கள் அண்ணா பசங்க பாருங்கள் அங்கே நின்று குதிச்சிட்ருக்காங்க. எங்களை பார்த்து தான் எக்ஸைட் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா நைட்டு எக் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டோம். நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு தருமபுரி போகலான்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து ஹார்லிக்ஸ்லாம் போட்டு குடிச்சிட்டு நல்லா கொஞ்சம் பனிமூட்டமாகவும் கொஞ்சம் வெயிலாகவும் இருந்தது. நல்லா இருந்தது கிளைமேட்டு. மாடு நாயெல்லாம் அப்படியே குளிருக்கு படுத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி நைட்டு செஞ்சது கொஞ்சம் இருந்தது. அதை எடுத்து வெஜ்ஜீஸ்லாம் ஆட் பண்ணி தக்காளி பேஸ்டெல்லாம் போட்டு அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஒரு மதியம் போல் தருமபுரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வர வழியில் சாமிலாம் தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. வரிசையாக ஒரு 4-5 சாமிங்க எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அழகாக இருந்தது. தருமபுரி கிட்ட வரும்போதும் கிளைமேட் நல்லாவே இருந்துச்சு. மேகம்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த பாலத்து மேலே தான் போயிட்டுருந்தோம். இந்த பட்டர்ஃப்ளை பாலம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரோட்டில் போயிட்டுருந்தோம். பாலத்து கீழே நல்லா நெல் வயல்லாம் போட்டிருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் புது கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த வழியாக மெயின் ரோட்டில் ஜாயின்ட் ஆகிக்கிட்டோம். ஈவினிங் ஆயிடுச்சு. வர வழியில் ஃபலூடா கடை, ஃபேவரட் கடை அது இருக்குது. நாங்கள் வந்த டைமில் செம கூட்டம். நாங்களும் ஃபலூடா வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கினோம். இதோட ஊருக்கு போகிறோம் சீரீஸ் முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.